டோன்ட் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி மீட்டிங்ல நீங்க நிறைய அட்டன் பண்ணிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம கடைசி எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே நேரத்துல மீட்டிங் பாக்குற நீங்க மொபைலை டர்ன் பண்ணி வச்சு பாருங்க. ஒரு மூவி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மொபைல் போனை பயன்படுத்துங்க அந்த மாதிரி வச்சு பாருங்க. ஏன்னா இங்க இருக்க ஸ்லைட்ஸ் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிறதுனால நீங்க டர்ன் பண்ணி வச்சு பார்க்கும்போது தான் ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு பெருசா தெரியும். இப்ப நான் டர்ன் பண்ணிட்டேன், நீங்களும் டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஸ்கிரீன் வந்து பெருசா தெரியும். ஸோ என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஆடிபிள் இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம நாட்டுல சம்பாதிக்கக்கூடிய மக்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ். லோயர் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெருசா அவங்களோட ட்ரீம்ஸ் இருக்காது, கமிட்மெண்ட் இருக்காது, அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அப்பர் கிளாஸ் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க லைஃப் அப்படின்றது லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ட்ரீம் லைஃபா இருக்கும். வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா நல்ல பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, லைஃப்ல நல்லா வெல் செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்க லைஃப் வந்து பெருசா ப்ராப்ளம் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கமிட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸ்ட் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையே போராட்டமா இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஆவரேஜ் மந்த்லி இன்கம் பாத்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆவரேஜ், இது கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம். பட் இவங்களோட செலவினங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை விட அதிகமா, வாங்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமா அபவ் 24,000 இருக்குது. இதுக்காக நீங்க செலவினங்களை குறைக்க முடியுமா, விலைவாசியை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வருமானத்தை உயர்த்தலாம். எப்படி உயர்த்தலாம்? ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம்ன்றது மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஸோ நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அதுல 10 ஹவர்ஸ் வேலை பண்றீங்கன்னா திரும்ப இன்னொரு வேலைக்கு 10 மணி நேரம் செலவு பண்ணி வேலை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது டைம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்போது, ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபிளெக்சிபிள் டைம், நம்ம விருப்பப்பட்ட ஓய்வு நேரங்கள்ல கிடைச்சா நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூடவே 24 ஹவர்ஸும் நம்ம கூடவே நிழல் மாதிரி வரக்கூடிய மொபைல் மூலமா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு இந்த மொபைல் போனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சோசியல் மீடியால டைமை வந்து வீணடிக்கிறோம். இந்த மாதிரி வீணடிக்கக்கூடிய நேரத்தை, அதாவது நீங்க சமூக வலைத்தளங்கள்ல வீணடிக்கக்கூடிய நேரத்தை உங்க வருமானத்துக்கு பயன்படுத்தினா நிச்சயமா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் கூட எக்ஸ்ட்ராடினரியா நீங்க வாங்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு ஜாப் மூலம் வாங்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமா சம்பாதிக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இ காமர்ஸ். ஸோ இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமா நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இ காமர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன எதை சொல்றோம், அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. ஒரு அமேசான்ல போயிட்டு நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி உங்களுக்கு ஏதாச்சும் இன்கம் கொடுப்பாங்களா கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கன்சியூமர் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்றது யாருன்னா நம்ம தான். நம்மள அறியாமலே அந்த கம்பெனி ரிவ்யூ அப்படின்ற பேர்ல ரெஃபரல் பண்றோம். நம்ம ஏதாவது அமேசான்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்றோம். அதனால அந்த கம்பெனி உங்களுக்கு இன்கம் தர மாட்டாங்க. ஜஸ்ட் கன்சியூமர் பெனிஃபிட் மட்டும்தான். ஆனா அதே விஷயத்த ரிவ்யூ வந்து நம்ம கம்பெனி, இப்ப நான் சொல்ல போற கம்பெனில இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு நீங்க ரெஃபர் பண்ணும்போது மிகப்பெரிய இன்கம் கொடுக்க போறாங்க. இந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, ப்ரீகார்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். வெல்கம் டு ப்ரீகார்ட் டெக்னாலஜி. ப்ரீகார்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இ காமர்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்குன்னு ஒரு யூனிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் நம்பர் 1 ஷார்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண பீப்புள், சாதாரண ஒரு பாமர மக்கள் வந்தா கூட ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த இந்த மாதிரி கம்பெனி வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கம்பெனி ஃபாலோ பண்ற மாதிரி தான் நம்ம கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ப்ரீகார்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ப்ரீகார்ட் கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்கலாம். ப்ரீகார்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், இதுதான் இந்த கம்பெனியோட சட்டப்பூர்வமா லீகலா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய நேம். 2019 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ப்ரீகார்ட் அண்ட் ப்ரீமார்ட், ரெண்டு பேர்ல வந்து ரெண்டு பிராண்ட் நேம் இருக்குது. 100% கவர்மெண்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு வந்து நிறைய ஆன்லைன் பிசினஸ் வர்றதுனால அது கவர்மெண்ட்டுக்கு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு வருது அப்படின்றது சில கம்பெனி எண்ணி சொல்லலாம். ஸோ அதுல ஒரு கம்பெனி தான் ப்ரீகார்ட். இந்த கம்பெனி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சொந்த தயாரிப்பு அண்ட் மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட். இ காமர்ஸ் அப்படின்னால கண்டிப்பா அதர் பிராண்டும் இருக்கும். அதே போல கம்பெனில சொந்த தயாரிப்புலாம் இருக்குது. அமேசான்ல கூட சொந்த தயாரிப்பு எதுவுமே கிடையாது. ஆனா ப்ரீகார்ட்ல ஓன் பிராண்டட் அண்ட் மார்க்கெட் பிராண்ட் ரெண்டு பிராண்ட் ப்ராடக்டும் இருக்குது. ஆன்லைன் டிஜிட்டல் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஜிபே, போன்பே, பேடிஎம் தான் தெரியும். ஸோ ஜிபேல என்ன டிஜிட்டல் சர்வீஸ் இருக்கோ அதே சர்வீஸ் ப்ரீகார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான், இன்கம் பிளான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் மூலமா இன்கம் பிளான் இருக்குது. அதே போல ரீபர்ச்சேஸ் மூலமாவும் இன்கம் பிளான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃபஸ்ட் பிளான். இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னால ஒரு பயம் இருக்குது. ஆனா இந்த கம்பெனியை பொறுத்தவரை எந்த லாஸுமே இல்லாத, எந்த ஒரு பேக்ஃபேர் இல்லாத ஒரு சேஃபான ஒரு கான்செப்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம்.
மிஸ்டர் பிரீத்தம் குமார் ரவுத் இவர் தான் கம்பெனி மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 28 வயசு. பட் வந்து நல்ல டெக்னிக்கல் பர்சன், நல்ல டெக்னிக்கல் மைண்ட் இருக்கக்கூடிய பர்சன். இந்த கம்பெனி எத்திக்கலா ஆனஸ்டா ஒரு 6 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கம்பெனி கார்பரேட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அவருடைய கரக்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. அபிஷியல் வெப்சைட் www.precard.com. இது கம்பெனியோட அபிஷியல் வெப்சைட். இப்ப நம்ம சொல்ற விஷயத்த நம்ம போய் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு இந்த வெப்சைட் அட்ரஸை கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் ப்ரீகார்ட்டை பத்தி. இதுக்கு அடுத்து ப்ரீகார்ட் கம்பெனியோட ப்ராடக்ட் கேட்டகரி பார்க்கலாம். ப்ரீமார்ட் ஆயுர்வேதா, ப்ரீமார்ட் அவங்க பிராண்ட் நேம் தான். ப்ரீமார்ட் ஆயுர்வேதா மூலமா சொந்த தயாரிப்புல 50 அண்ட் அபவ் ப்ராடக்ட் இருக்கு. செல்ஃப் பிராண்டட் இது எல்லாமே. அதே போல ப்ரீகார்ட் மூலமா காமர்ஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது 5000 ப்ராடக்டை கம்பெனி ஆட் பண்ண போறாங்க. ஸோ எப்படி நம்ம அமேசான் பிளிப்கார்ட்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது அதே போல ப்ராடக்ட்டை இங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ் இருக்கு. பொதுவா நம்ம டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்னா ஜிபே, போன்பே, பேடிஎம் மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஜிபே மூலமா நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா லேட்டஸ்டா நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் சொல்லி ₹2 பிடிக்கிறாங்க. ஆனா அதை விட்டுட்டு நீங்க ப்ரீமார்ட் மூலமா மொபைல் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் கொடுக்குறாங்க. மொபைல் ரீசார்ஜ் மட்டும் கிடையாது. நீங்க ஃபாஸ்டாக் பில் பேமெண்ட் பண்ண முடியும், இபி பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிராவல் புக் பண்ணிக்கலாம், லோன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் சர்வீஸ், அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீமார்ட் மூலமா கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கிஃப்ட் ஃப்ரீயா கிடைக்கும். இந்த கம்பெனி நீங்க ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணும்போது பிராண்டட் ப்ராடக்ட் மம்மா எர்த், ஹிமாலயா, வாவ், லோட்டஸ், டாபர், ஐடிசி இது போன்ற கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கிஃப்டாவே கிடைக்கும். ஸோ இந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு நீங்க திரும்ப வாங்கும்போது பிரீமியம் ஐடியில வந்தீங்க அப்படின்னா அப் டு 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பின்கோட் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி கிடைக்கும். அந்த லாகின் ஐடி நீங்க கம்பெனி வெப்சைட்ல போயிட்டு ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி ஓபன் பண்ணும்போது அந்த ஐடி வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கும். அந்த ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ். நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இங்க வந்து பர்ச்சேஸ் தான். நீங்க ஏதாவது பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்பீங்க, பணம் கட்டுறது கிடையாது. ஒன் டைம் பர்ச்சேஸ் மூலமா தான் கம்பெனி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுவும் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 299 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் பேக் இருக்கு. இது 1 PVன்னு கால்குலேஷன் பண்றாங்க. இதுக்கு என்ன இருக்குன்னா இதுக்கு ப்ராடக்ட் கிடையாது, ஜஸ்ட் யூட்டிலிட்டி சர்வீஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் இது போல சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வவுச்சர் ஃபண்ட், அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா கம்பெனி வவுச்சர் ஃபண்டும் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு ப்ராடக்ட் கிடையாது. ரெண்டாவது ப்ரோ பேக் 2 PVன்னு கால்குலேட் பண்றாங்க. இதோட பிரைஸ் ₹599. இதுல யூட்டிலிட்டி சர்வீஸ் இருக்கு, வவுச்சர் ஃபண்ட் இருக்கு, வேல்யூவான ப்ராடக்ட் பிளஸ் இது கிஃப்ட் ப்ராடக்ட் இருக்கு. இதுக்கான பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த பிரீமியம் பேக்கேஜ் இருக்கு 1199. இதுக்கு யூட்டிலிட்டி சர்வீஸ், ஆன்லைன் டிஜிட்டல் ப்ராடக்ட், தென் பாத்தீங்கன்னா வவுச்சர் ஃபண்ட் இருக்கு, வேல்யூவான ப்ராடக்ட் பிளஸ் கிஃப்ட் ப்ராடக்ட் பிளஸ் வந்து இதோட பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட். ஸோ பாயிண்ட்னா என்ன, இதுக்கான இன்கம் பிளான் இருக்குது. அந்த இன்கம் பிளானை அமௌண்ட் வைஸ்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க, அதை பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பாயிண்ட் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ். ஸோ 299, 599 அண்ட் 1199 3 பேக்கேஜ் தான் இருக்கு. 299க்கு ப்ராடக்ட் கிடையாது. இப்போ 599 என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ப்ரோ பேக்கேஜ் என்ன ப்ராடக்ட் இருக்கு, பிரீமியம் பேக்கேஜ் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ப்ரோ பேக்கேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் காம்போ கம்பெனி கொடுக்கறது. ஹெல்த் கேர் காம்போ ஒரு அயன் டிராப்ஸ் பிளஸ் ஒரு ரேடியேஷன் சிப் கொடுக்குறாங்க. ஓகேவா. தென் நம்ம கிஃப்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் காம்போ கிஃப்ட் ப்ராடக்டா கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு 200 ml குவான்டிட்டி, ஒரு ஹெர்பல் பேஸ்ட் 200 கிராம்ஸ். அதாவது இந்த ஷாம்பு அப்படின்றது ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹400 கிட்டத்தட்ட வரும். ஹெர்பல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜந்துன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட ஹெர்பல் பேஸ்ட் 200 கிராம் வெயிட். இது 50 கிராமோ 100 கிராமோ கிடையாது. ஜஸ்ட் இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா ஒரு ஃபேமிலி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆச்சு அட்லீஸ்ட் வரும். இதோட பிரைஸ் 125. டோட்டலா பாத்தீங்கன்னா ₹525 வேல்யூல ப்ராடக்ட் உங்களுக்கு கிஃப்டாவே கிடைச்சிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் மாறும், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த ஹெல்த் கேர் காம்போ மட்டும் கம்பெனி கொடுக்கறது இது ஒரே மாதிரி இருக்கு. பட் பக்கத்துல இருக்க 2 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய பிராண்டட் ப்ராடக்ட் அப்பப்போ இந்த ஆஃபர்ல வந்துகிட்டே இருக்குதும். ஸோ உங்களுக்கு கட்டுற காசுக்கு கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட் இல்லாம எக்ஸஸா ₹525 மதிப்புள்ள 2 பிராண்டட் ப்ராடக்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து பிரீமியம் பேக்கேஜ் 4Pல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்கறது ஹெல்த் கேர் காம்போ. அயன் டிராப்ஸ் இருக்கு, கால்சியம் டிராப்ஸ் இருக்கு, மல்டி விட்டமின் டிராப்ஸ் இருக்கு, ரேடியேஷன் சிப் இருக்கு. மொத்தம் 4 ப்ராடக்ட். இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா பேக் வந்து இதோட பிரைஸ் 1199. பட் கிட்டத்தட்ட இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1350 வரும். அது இல்லாம கிஃப்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ₹930 வேல்யூல கிஃப்ட் ப்ராடக்ட்.
இதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஷாம்பு இருக்கு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்கு, 200 ml குவான்டிட்டி வரும். அதுக்கப்புறம் ஜாய் கம்பெனியோட ஃபேஸ் வாஷ். ஜாய் கம்பெனி பாத்தீங்கன்னா ஷாருக் கான், நார்த் இந்தியா நல்லா ஃபேமஸான ஒரு கம்பெனி. ஷாருக் கான் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இதோட ஃபேஸ் வாஷ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாடி ஸ்ப்ரே, பிக் ஷாட் கம்பெனியோட பாடி ஸ்ப்ரே இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ஒரு டால்கம் பவுடர், லாவெண்டர் டால்கம் பவுடர், அருமையான ஒரு ப்ராடக்ட். ஸோ 4 ப்ராடக்ட் ₹930. இது எல்லாமே கிஃப்டா கிடைக்கும். இது கூடவே இன்னும் காம்போ நிறைய இருக்குது. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு அடிஷனல் 2, 3 காம்போ இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காம்போ பிடிக்குதோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதே பிரீமியம் பேக்கேஜ்ல கம்பெனி இன்னொரு பேக் கொடுத்துருக்காங்க. ₹1299 பேக் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராசரி அண்ட் ஹெல்த் கேர் காம்போ இருக்கு. இதுல வந்து 4 வகையான கிராசரி ப்ராடக்ட் பிளஸ் 4 வகையான ஹெல்த் கேர் காம்போ கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன்டி ரேடியேஷன் சிப் கொடுத்துறாங்க. ₹1299. இது கூடவும் இந்த ப்ராடக்ட் கிஃப்டா கிடைக்கும். ₹930 வேல்யூ உள்ள ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த பேக்ல வந்தாலும் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ₹1299 பேக்ல இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹1500 மேல வரும். இந்த கிராசரி அண்ட் ஹெல்த் கேர் காம்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹1500 கிட்ட வரும். அது இல்லாம ₹930 மதிப்புள்ள பர்சனல் கேர் ப்ராடக்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ₹2400. நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறது எவ்வளவு? 1299. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ₹2400. ஸோ உங்களுக்கு சிங்கிள் ரூபாய் கூட கிடையாது, லாஸ் கிடையாது. தென் பாத்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் பர்ச்சேஸ். பொருளை வாங்குறீங்க, வாங்குறது மூலமா ஒரு வியாபார வாய்ப்பு கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும் கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்கம் பிளான் கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அமேசான்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணா என்ன பண்றீங்க? ரிவ்யூ கொடுக்குறீங்க. ரிவ்யூ அப்படின்னா அது ரிவ்யூ கிடையாது, பேர் ரெஃபரல். சரிங்களா? ரெஃபரல் அப்படின்னா இந்த கம்பெனில பொருள் வாங்குறீங்க, நல்லா இருக்குன்னு நீங்க வந்து ரிவ்யூ கொடுக்கறத ரெஃபரல் சொல்லலாம். அப்படி ரெஃபர் பண்ணும்போது அதை பார்த்து கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா அதை பார்த்து நாங்க வாங்கும் போது அமேசான்ல ₹1 கூட உங்களுக்கு லாபம் தர மாட்டாங்க. ஆனா இதே விஷயத்த நீங்க ரிவ்யூவா இல்லாட்டி ரெஃபரல் பண்ணும்போது நம்ம ப்ரீகார்ட் நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனரி மார்க்கெட்டிங் பிளான் மூலமா 5 வகையான இன்கம் தராங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் கேஷ்பேக் இன்கம் இருக்கு. ரெண்டாவது பிவி மேட்சிங் போனஸ் 1:1 ₹60. ஸ்பான்சர் பிவி மேட்சிங் 10%. ரேங்க் வைஸ் கேஷ் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்பெஷல் பொனான்சா, ஒவ்வொரு மாசமும் கம்பெனி ஸ்பெஷல் பொனான்சா மூலமா உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஸ்பான்சர் கேஷ்பேக். ஸோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? ரெஃபர் பண்றோம். இப்ப ஸ்டார்டர் பேக்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணினா 1 பிவிக்கு கம்பெனி ₹10 கொடுப்பாங்க. இப்போ 1 பிவினா ஸ்டார்டர் பேக். இதுக்கு வந்து ப்ராடக்ட் கிடையாது. இதுல யாராவது ஜாயின் பண்றாங்கன்னா கம்பெனி வந்து ₹10. இது ஒரு ஸ்டார்ட் அப் இன்கம். அது பெரிய இன்கம் கிடையாது. பட் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஊக்கத்தொகையாக கம்பெனி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ப்ரோ பேக் இருக்கு. 2 பிவி இது ₹20 கிடைக்கும். பிரீமியம் பேக் 4 பிவிக்கு ₹40 கிடைக்கும். கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிவிக்கு ₹10 வீதம் நீங்க அன்லிமிட்டடா எத்தனை பேர் வேணும் அந்த டைரக்டா நீங்க ரெஃபரல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 பேரை பிரீமியம் பேக்ல ரெஃபர் பண்றீங்கன்னா ₹40 ஒரு பேக்குக்கு கிடைக்கும். அப்ப 10 × ₹40 ₹400 கிடைக்கும். இது வந்து அன்லிமிட்டடா எத்தனை டைரக்ட் ரெஃபர் பண்ணாலும் கம்பெனி வருமானம் தராங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் இன்கம். ரெண்டாவது இன்கம் பாத்தீங்கன்னா பிவி மேட்சிங் போனஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான இன்கம். இதுதான் உங்களுக்கு வந்து டீம் போனஸ். ஸோ நம்ம பிசினஸ்ல முக்கியமான இன்கம் இந்த இன்கம் தான். இதுதான் டீம் போனஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னால நம்ம டீம் கிரியேட் பண்ண போறோம். டீம் மூலமா நமக்கு வருமானம் கிடைக்கும். டீம்னா எத்தனை டீம் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 டீம். 2 டீம் எப்படி கிரியேட் பண்றீங்கன்னா 2 நபர்கள் குறைந்தபட்சம் இந்த வியாபார வாய்ப்பை 2 நபர்களுக்கு கொடுக்கறது மூலமா 2 டீம் கிரியேட் பண்ண போறோம். அப்படியே லெஃப்ட்ல ஒரு நபரை ஒரு பாயிண்ட்டுக்கு, ரைட்ல ஒரு நபரை ஒரு பாயிண்ட்டுக்கு டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 2 பக்கமும் பாயிண்ட் ஈவனா இருக்கிறதுனால இதை ஒரு பிவி மேட்சிங் இன்கமா கம்பெனி ₹60 தராங்க. இதுவே உங்க லெஃப்ட்ல 2 பாயிண்ட் நம்ம கிட்ட ப்ரோ பேக் இருக்கு. ப்ரோ பேக் 599 பேக். அது 2 பாயிண்ட். நீங்க டைரக்டா 2 பாயிண்ட் அறிமுகப்படுத்தினா ரைட்ல 2 பாயிண்ட் அறிமுகப்படுத்தினா 2 பிவி மேட்ச் 2 பிவி பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 120. பேர்னா ஜோடி சேர்க்கிறது. லெஃப்ட்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தா ஜோடி ஆகாது. அதுபோல லெஃப்ட்ல 2 பாயிண்ட் கொடுத்தா ஜோடி ஆகாது. இன்னொரு பக்கமும் அதுக்கு ஈக்குவலா பாயிண்ட் பிசினஸ் நடக்கும் போது உங்களுக்கு அது பேர் ஆகி உங்களுக்கு கம்பெனி வருமானமா கொடுக்குறாங்க. அப்படி வருமானமா கொடுக்கும் போது ஒரு பிவி மேட்சிங்கா கம்பெனி ₹60 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பிவி மேட்ச் ஆயிடுச்சுன்னா 120. அது உங்க லெஃப்ட்ல 4 பாயிண்ட்ஸ், ரைட்ல 4 பாயிண்ட்ஸ் பிசினஸ் நடந்தா 240 கிடைக்கும். இது நீங்க பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கு. இப்ப நீங்க ஒரு ரெஃபரல் கொடுக்குறீங்க, கம்பெனி கொடுக்கறது நியாயம். பட் நீங்க யார 2 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த 2 பேர் மூலமா உங்க லெஃப்ட்ல, அதாவது லெஃப்ட்ல இருக்க நபர் மூலமா ஒரு டீம் கிரியேட் ஆகும். அப்ப அந்த டீம்ல இருக்க யாரு பிசினஸ் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட் உங்க ஐடியில தான் ஆட் ஆகும். அதே போல ரைட்ல இருக்க நபர் மூலமா ரைட்ல ஒரு டீம் கிரியேட் ஆகும். அப்ப அந்த இடத்துல யாரு பிசினஸ் கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க கணக்குல தான் ஆட் ஆகும். உதாரணத்துக்கு உங்க லெஃப்ட்ல இருக்க டீம் மூலமா 10 பாயிண்ட் பிசினஸ் நடந்திருக்கு.
ரைட்ல இருக்க டீம் மூலமா 10 பாயிண்ட் பிசினஸ் நடந்தா 10 பிவி பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க நம்மளால ஒரு 2 பேர் 4 பேர் தான் டைரக்டா ரெஃபர் பண்ண முடியும். அந்த 2 பேர் மூலமா 4 பேர் மூலமா தான் உங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல பெரிய டீம் கிரியேட் அதன் மூலமா தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நடந்து அது மூலமா தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. இதுதான் பாசிவ் இன்கம். நீங்க வேலை செய்யாட்டி கூட உங்க டீம் வேலை செஞ்சாலும் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் பாசிவ் இன்கம். இப்ப நம்ம எல்லாம் என்ன மாதிரி இன்கம்ல இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம். நம்ம வேலை செஞ்சாதான் வருமானம், நம்ம வேலை செய்யலைன்னா வருமானம் கிடையாது. அப்ப நம்ம டீம் வேலை செஞ்சாலும் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் பாசிவ் இன்கம். இத்தோட நிற்காது. ஸோ லெஃப்ட்ல 25 பாயிண்ட், ரைட்ல 25 பாயிண்ட் பிசினஸ் நடந்தா அதுக்கு கம்பெனி 1500 ரூபாய். இது வந்து அப்ராக்சிமேட்டா சொல்றேன். எவ்வளவு பாயிண்ட் உங்க கீழே நடந்தாலும் அதுக்கான பாயிண்ட் இன்கம் கம்பெனி கொடுத்துருக்காங்க. 1:1 60 ரூபாய். ஸோ 100 பாயிண்ட் நடந்தாலும் 200 பாயிண்ட் நடந்தாலும் அதுக்கான இன்கம் கம்பெனி கொடுத்துருவாங்க. இப்ப ஒரு டவுட் வரல. என்ன டவுட் அப்படின்னா அன்மேட்ச்டு பாயிண்ட்ஸ் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பக்கம் பாயிண்ட் எப்பவுமே ஈவனா நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு பக்கம் அதிகமா, ஒரு பக்கம் கம்மியா தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது கம்பெனி எப்படி இதை கால்குலேட் பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏசில 100 பாயிண்ட் பிசினஸ் நடந்திருக்கு. உங்களோட இன்னொரு பக்கம் உங்களோட ரைட் டீம்ல பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட் தான் பிசினஸ் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். 100யும் 50யும் மேட்ச் பண்ண முடியுமா? ஜோடி சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. அப்ப கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க குறைவா இருக்குது அதை கணக்குல எடுத்துப்பாங்க. அப்படின்னா ஒரு ரைட்ல இருக்க பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கணக்கு எடுத்துட்டு லெஃப்ட்ல 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட் மட்டும் கணக்கு எடுத்து இந்த 50க்கு 50 பேர் மேட்ச் பண்ணி கம்பெனி இன்கம் கொடுத்துருவாங்க. இங்க லெஃப்ட் டீம்ல 100 பாயிண்ட்ல 50 பாயிண்ட் கணக்கு முடிச்சிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது வேஸ்ட் ஆகாது. அடுத்த நாள் வியாபாரத்துக்கு கணக்குல வச்சுப்பாங்க. இதுதான் கம்பெனி கேரி ஃபார்வர்ட் சொல்றாங்க. நீங்க அதர் கம்பெனி பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் ஜீரோ பண்ணிடுவாங்க. பட் இங்க நெவர் ஜீரோ, லைஃப் லாங் கேரி ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பிசினஸ் நடக்கிற வரைக்கும் இது அப்படியே வெயிட்டிங்ல இருக்கும். அதிகமான இருக்க பக்கம் வந்து வெயிட்டிங்ல இருக்கும். கம்மியான பக்கம் பாயிண்ட்ஸ் கொடுக்க அது மேட்ச் ஆகி உங்களுக்கு இன்கமா வரும். ஸோ இதுதான் கேரி ஃபார்வர்ட் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேக்கேஜ் 3 பேக்கேஜ் இருக்கு. 3 பேக்கேஜ்ல இருக்குது அப்படின்னா நம்ம எந்த பேக்கேஜ் சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எது பிடிக்கும் அதை தான் ஜாயின் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்மியான பேக்கேஜ் எதோ அதுதான் நம்ம சூஸ் பண்ண நம்ம கஸ்டமரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பாக்குறோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு புரியும் எந்த பேக்கேஜ் நல்லதுன்னு. அப்ப கம்பெனி வந்து என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி லிமிட் தான் பெனிஃபிட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கக்கூடிய வருமான லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கம்பெனி பெனிஃபிட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டார்டர் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 600 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும் டீம் மூலமா. மாசம் 18,000 ரூபாய். இதே ப்ரோ பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1800 அதிகபட்சமா சம்பாதிக்க முடியும். மாசம் 54,000 ரூபாய். இது வந்து டீம் இன்கம். நீங்க பண்ணக்கூடிய வியாபாரம் கிடையாது. உங்க டீம் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். அடுத்த பிரீமியம் பேக்கேஜ்ல வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4,200 ரூபாய் சம்பாதிக்கலாம். மாசம் 1,26,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்ப எந்த பேக்கேஜ்ல கம்பெனி அதிகமா இன்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் அண்ட் ப்ரோ பேக்கேஜ். இந்த 2 பேக்கேஜ் பிரைஸ் எவ்வளவு? நீங்க ப்ரோ பேக்கேஜ்ல வந்தீங்கன்னா 599 ரூபாய் ஜஸ்ட். இது பிரீமியம்ல வந்தீங்கன்னா 1199 தான். ஏன்னா ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. பெரிய அமௌண்ட் கிடையாது. நீங்க 600 ரூபாயில ஈஸியா வந்துடலாம். ஏன்னா ஸ்டார்டர் பேக்கேஜ்ல ஒண்ணுமே கிடையாது. மாசம் 18,000 ரூபாய் தான் சம்பளம். 18,000க்கு 1,26,000 வித்தியாசத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா ஸ்டார்டர் பேக்கேஜ் 2 பிரீமியம் பேக்கேஜ் 11 வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 900 ரூபாய் தான் வித்தியாசம். அது கூட வேண்டாங்க. நீங்க ப்ரோ பேக்ல ஜாயின் பண்ண கூட ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய் தான் வித்தியாசம் வருது. ப்ரோ பேக்னா 599 ரூபாய். இன்னைக்கு ஒரு மீல்ஸோட செலவு நார்மலா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சாப்பாடோட செலவு 150 ரூபாய். அப்போ ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்டீங்கன்னா 600 ரூபாய் செலவு. இந்த 600 ரூபாய் ஒருவேளை ஒரு ஃபேமிலியோட சாப்பிடுற செலவு நீங்க குறைச்சாலே இந்த பிசினஸ்க்குள்ள வந்தாலும் மாசம் 54,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். திங்க் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்கம் ஒரு நல்ல இன்கம் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலா. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல டைரக்டா நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்களோ, உதாரணத்துக்கு என்னோட பேரு விஜய். நீங்க என்ன ரெஃபர் பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் வாங்குற வருமானத்துல இருந்து ஒரு 10% இன்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் பிரீமியம் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 4,200 ரூபாய் அப்படின்னா என்னோட 4,200 ரூபாய் இன்கம்ல இருந்து உங்களுக்கு 10% 420 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு 420னா நான் தினமும் 4,200 ரூபாய் சம்பாதிக்கணும். 30 நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பேன். அப்ப எங்கிட்ட இருந்து ஒரு 12,000 ரூபாய் நீங்க மாசம் மாசம் சம்பாதிப்பீங்க. நான் சொன்னது ஒரு நபர். இது சின்ன கான்செப்ட். நம்மளால கண்டிப்பா குறைந்தபட்சம் ஒரு 10 பேரை இந்த பிசினஸ்க்குள்ள இணைச்சு 10 பேரு தினமும் நீங்க 4,200 ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறது மூலமா 10% ஒவ்வொருத்தரும் 10% கிடைக்குது அப்படின்னா 420 into 10 நபர்கள் மூலமா உங்களுக்கு 4,200 ரூபாய் பர் டே. நீங்க பேர் மேட்ச் பண்ணா பிரீமியம் பேக்ல 4,200 ரூபாய் கம்பெனி கொடுக்குறாங்க. உங்களை நம்பி வரவங்களை சம்பாதிக்க வைக்கிறதன் மூலமா குறைந்தபட்சம் ஒரு 10 பேரை சம்பாதிக்க வைக்கிறது மூலமாவும் ஒரு 4,200 இன்கம் இருக்குன்னா இது வந்து 100% ஒரு டீம் ஒர்க். நீங்க எங்களை நம்பி வருது ஒரு 599 ரூபாய் பேக்கேஜ்ல வரும்போது எங்களுக்கு என்ன பெருசா கிடைக்கும்? பெருசா ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா
உங்களை சம்பாதிக்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். உங்களை சம்பாதிக்க வைக்கிறது மூலமா தான் எங்களுக்கு உங்களோட ஒரு கொஞ்சம் அதிகமா இன்கம் கிடைக்கும். இதுக்காக தான் இந்த பிசினஸ் நெட்வொர்க் பண்றோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ரேங்க் வைஸ் ரிவார்டு எல்லாமே கேஷா கொடுத்துருக்காங்க. அதர் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா ரேங்க் வைஸ் ரிவார்டு ரெகக்னிஷன் எல்லாமே இருக்கும். பட் அங்க ரிவார்ட்ஸ் இன்கம் பாத்தீங்கன்னா ப்ராடக்டா கொடுப்பாங்க, இல்ல கிஃப்டா கொடுப்பாங்க. 300 பொருள் 1000 சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பிரிகார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கேஷா கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ் ரேங்க் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு உங்க டீம் மூலமா லெஃப்ட்ல 100 பாயிண்ட்ஸ், ரைட்ல 100 பாயிண்ட்ஸ் நீங்க எப்ப ரீச் பண்றீங்களா, டைம் டியூரேஷன்லாம் கிடையாது. நீங்க 1 மந்த்ல ரீச் பண்ணலாம், 1 இயர்ல ரீச் பண்ணலாம். எப்ப ரீச் பண்றீங்களோ அப்ப நீங்க பிரான்ச் ரேங்க் அடைஞ்சிருவீங்க. அப்ப கம்பெனி உங்களுக்கு கேஷ் ரிவார்டு ₹100. ஸ்டார்ட் அப் தான் ₹100. ஆனா எண்டு பாருங்க, எண்டு பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ரீச் ஆகும்போது உங்களுக்கு கம்பெனி கேஷ் ரிவார்டு மட்டும் ₹15 லட்சம் கொடுத்துருக்காங்க. டோட்டலா ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு ₹30 லட்சம் வேல்யூல ரிவார்டு இன்கம் மட்டும் கேஷ் மட்டும் ₹30 லட்சம் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஜஸ்ட் உங்க பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள். சில பேருக்கு நெட்வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இந்த இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், சில பேர் கான்டாக்ட் அதிகமா இருக்கலாம், சில பேருக்கு தேவைகள் அதிகமா இருக்கலாம், இன்னும் நிறைய பிசினஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்புகள் இதை விட அதிகமா இருக்கும். அப்படின்னா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நபருக்கு ஒரு பேன் கார்டுக்கு மேக்சிமம் 3 ஐடிஸ் அலோவ் பண்றாங்க. உங்க பேர்ல நீங்க மேக்சிமம் 3 ஐடியில ஜாயின் பண்ணிக்கலாம். மேல இருக்க ஐடி அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இதுல யாரோ 2 பேரை ரெஃபர் பண்றதுக்கு பதிலா உங்க நேம்ல நீங்க டைரக்டா 2 ஐடி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது மொத்தம் 3 ஐடி வந்துருதா? ஒரு ஐடிக்கு லிமிட் எவ்வளவு? ₹4200 பிரீமியம் பேக்ல வந்தீங்கன்னா. சோ 3 ஐடி மூலமா ₹12600 அதிகபட்சமா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். பிளஸ் 10% ஸ்பான்சர் இன்கம். ஒரு ஐடிக்கு 420, கீழே 2 ஐடிக்கு ஸ்பான்சர் நீங்க தான். ஒரு ஐடி 4200 சம்பாதிக்கணும், அல்லது 10% உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப 420 இந்த 2 ஐடி மூலமா 840, டோட்டலா ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ₹13,640 நீங்க சம்பாதிக்கலாம். ஜஸ்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ் மூலமா 3 ஐடியில வரும்போது மாசம் கிட்டத்தட்ட ₹4 லட்சம் சம்பாதிக்கலாம். சோ இதை யோசிச்சு பாருங்க. சோ இது வந்து 3 ஐடியில நீங்க ஜாயின் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வருமானம். சோ இவ்வளவு நேரம் நம்ம கம்பெனியோட இன்கம் பிளான் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கம்பெனியோட பே அவுட் சிஸ்டம். சோ நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட் கொடுப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட் கொடுப்பாங்க, டெய்லி பே அவுட் கொடுக்குற கம்பெனி எல்லாம் இருக்குது. டெய்லி பே அவுட் அப்படின்னா இன்னைக்கு பிசினஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு தான் பே அவுட் கொடுப்பாங்க. நீங்க மினிமம் 24 ஹவர்ஸ் எந்த கம்பெனி எடுத்தாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 24 ஹவர்ஸ் பே அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஆனா பிரிகார்ட்ல அப்படி கிடையாது. இன்ஸ்டன்ட் பிசினஸ் க்ளோசிங் 24/7. இன்ஸ்டன்ட் பிசினஸ் க்ளோசிங் அப்படின்னா இந்த செகண்ட் மணி 8:30 ஆகுது அப்படின்னா உங்களோட ஒன் சைடு ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு 4 பாயிண்ட் பில் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பான்சர் கேஷ்பேக் ஒரு ₹40, பேர் மேட்ச் இன்கம் ஒரு 240, டோட்டலா 280. பில் பண்ண அடுத்த செகண்ட் உங்க வேலெட்ல ₹280 ஆட் ஆயிடும். அப்படி ஆட் ஆன அமௌண்ட்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இம்மீடியட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐஎம்பிஎஸ் சர்வீஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம்பிஎஸ் சர்வீஸ் யூஸ் பண்றது மினிமம் ₹100 சம்பாதிச்சாலே போதும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து 280 சொன்னேன். பட் ₹100 நீங்க சம்பாதிச்சாலே இம்மீடியட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐஎம்பிஎஸ் சர்வீஸ். இதுக்கு லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்க ₹10,000 சேர்த்து வச்சு கூட நீங்க ஒரே இதுல கூட நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் கம்பெனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் ₹100 இருந்து மேக்சிமம் கம்பெனி எந்த லிமிட்டும் கொடுக்கல. இது நல்ல ஒரு விஷயங்க. நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா வீக்லி பே அவுட் தான் மேக்சிமம் நிறைய கம்பெனி இருக்கு, மந்த்லி பே அவுட் தான் இருக்குது. ஏன்னா உங்க வருமானத்தை ஒரு வாரம் பிடிச்சி வச்சோட அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ண முடியும். ஆனா பிரிகார்டு அப்படி பண்ணவில்லை. இந்த செகண்டே வருமானம் தரக்கூடிய பிசினஸ் எங்கேயுமே வேலை எங்கேயுமே கிடையாது, பிரிகார்ட்ல இருக்குது. தென் இன்கேஸ் அதுல வந்து ஏதாவது டெக்னிக்கல் எரர் வருதுன்னா மேனுவல் வித்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்எஃப்டி சர்வீஸ் இதுக்கு மினிமம் 100 இல்ல அன்லிமிட்டெட் லிமிட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 24 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் டைம் எடுக்கும் என்எஃப்டி சர்வீஸ் மூலமா பே அவுட் வித்ரா பண்றதுக்கு. பட் இது எல்லாமே 24/7, எதுக்குமே டைம் எல்லாம் கிடையாது. எனி டைம் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம், எனி டைம் பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டெலிவரி. நீங்க ₹50 1 kgக்கு எக்ஸ்ட்ரா ₹50 ஷிப்பிங் சார்ஜஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் டேரக்டா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடும். வித்தின் 7 டேஸ்ல ப்ராடக்ட் டேரக்டா உங்க வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு பேன் கார்டுக்கு மேக்ஸிமம் 3 ஐடிஸ் கம்பெனி அலோவ் பண்றாங்க. ஒரு கான்டாக்ட் நம்பரை வச்சு 3 டைம் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். 2 டைரக்ட் கம்பல்சரி கொடுத்தாகணும். அட்லீஸ்ட் உங்க லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணாதான் வித்ரா பண்ண முடியும். அதனால சொல்றேன் 3 ஐடியில வர்றது மிகப்பெரிய நல்ல விஷயம்னா உங்க ஐடியை நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். 2% டிடிஎஸ், 8% அட்மிட் சார்ஜஸ் நீங்க வாங்கக்கூடிய பே அவுட்ல கம்பெனி டிடக்ஷன் பண்றாங்க. ₹5 சார்ஜஸ் ஒவ்வொரு ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கம்பெனி ₹5 சார்ஜஸ் பண்றாங்க. ₹100 நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ₹5 தான் பிடிப்பாங்க. ₹1000 பண்ணாலும் ₹5 தான் பிடிப்பாங்க. கேஒய்சி கம்பல்சரி கொடுத்தாகணும். உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா வித்தின் அடுத்த செகண்டே ஆட்டோ கேஒய்சி மூலமா வெரிஃபை பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நம்ம ப்ரீகார்ட்ல இருக்குது. எந்த இமேஜும் தேவை கிடையாது. கேஒய்சி பண்றதுக்கு பேன் கார்டு இமேஜ், ஆதார் கார்டு இமேஜ் இல்ல பேங்க் பாஸ்புக் இமேஜ் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் அதோட டீடைல் மட்டும் இருந்தாலே போதும். இமீடியட்டா நீங்க கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன். ஸோ மீட்டிங் பார்த்திருப்பீங்க.
ஸோ மீட்டிங் பார்த்துட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்க ஓல்டு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? ஒரு வேலைக்கு போறீங்க, ஜாப்க்கு போறீங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு என்ன பண்றீங்க? சேலரி வாங்குறீங்க. சேலரி வாங்குன சேலரி 10ஆம் தேதி, 7ஆம் தேதி சேலரி வாங்குனா 15ஆம் தேதிக்குள்ள சேலரி காலியாயிடும். திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு 15 நாளைக்கு நம்ப கடன் வாங்கி தான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம லைஃப் வந்து ரொட்டீனா இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கடன் அடைக்கிறதுக்கு மாசம் மாசம் கடன் வாங்கி அடைச்சா கடன் அடைபடாது. இன்னொரு இன்கம் மூலமா தான் கடன அடைக்க முடியும். ஸோ அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கை முறையே சினிமா பாடல் மாதிரி 5 நிமிஷத்துல நம்ம வாழ்க்கை மாறாது. பட் வந்து நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவு 5 நிமிஷம் நீ யோசிச்சு எடுத்தீன்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ நம்ம டீம் சார்பா என்ன சொல்றோம் அப்படின்னா, எந்த பேக்கேஜ் நம்ம சூஸ் இன்கேஸ் நீங்க ஓகே ஆயிட்டீங்க அப்படின்னா, நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா, ஸோ எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணா உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ராடக்ட் கிடையாது. அதுக்கு லிமிட் ஒரு நாளைக்கு ரூ. 600 தான் மாசம் ரூ. 18,000 சம்பாதிக்க முடியும். வந்தா 599 இல்ல 1199 ஜாயின் பண்ணுங்க. அதுவும் பெஸ்ட் 3 ஐடில ஜாயின் பண்றது. இப்ப நீங்க 599 3 ஐடில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு லிமிட் எவ்வளோ? ரூ. 1,800 ஒரு ஐடிக்குனா 3 ஐடி மூலமா 54,400 பெர் டே சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் அமௌண்ட் ரூ. 1,800 ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. இதே நீங்க 1199ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஒன் டைம் பர்ச்சேஸ் ஓகேங்களா? 3 ஐடில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4,200 இன்டு 3 ஐடி மூலமா ரூ. 1,26,600 சம்பாதிக்கலாம். அப்ப திங்க் பண்ணி பாருங்க. 3 ஐடி ஒரே வாட்டி தான் பண்ண போறீங்க. கீழ இருக்க 2 ஐடி தான் வொர்க் பண்ண போறீங்க. மேல இருக்க ஐடிக்கு வொர்க் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா, கீழ ஏ அண்ட் பி உங்க பேர்ல இருக்க ஐடி, யாரோ ஒருத்தர் பேர்ல இருக்கிற ஐடிக்கு உங்க பேர்ல நீங்க பண்ணிக்க போறீங்க. அப்படி பண்ணும்போது இந்த 2 ஐடிக்கு வேலை செஞ்சாலே போதும். மேல இருக்க ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்கம் கிடைச்சிரும். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வாரத்துல 3 Zoom மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். ஸோ வாரத்துல மண்டே, வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே 8:00 மீட்டிங் ஸ்டார்ட் 8:30 முடிஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்துட்டு நியூ கெஸ்ட் இன்விடேஷன் பண்ணுங்க. ஸோ வாய்ப்பை வீணடிக்காதீங்க. நீங்க வீணடிச்சீங்க அப்படின்னா, நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடியது யாருன்னா, நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. தென் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்ன இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனி 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Precard இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஆரம்பிச்ச கம்பெனிய வந்து நீங்க இக்னோர் பண்றீங்கன்னா, ஒரு 6 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அசுர வேகத்துல வளர்ந்து நிக்கும். அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த கம்பெனி பத்தி இன்னும் பெரிய லீடர்ஸ் நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ பிகினிங்ல இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, கான்செப்ட் ரொம்ப சின்னது. ஸோ நெறைய கம்பெனிக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பைனரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5,000, 10,000 அந்த ரேஞ்சுல தான் இருக்குது. பட் வந்து மேக்ஸிமம் நம்ம கம்பெனில 1,199 தான் மேக்ஸிமம் பிரைஸ். சின்ன கான்செப்ட். இன்ஸ்டன்ட் வித்ட்ரா. ஸோ மார்க்கெட் பிராண்ட் ப்ராடக்ட் நெறைய கம்பெனில ஓன் பிராண்ட் தான் குடுக்குறாங்க. ஆனா மார்க்கெட் பிராண்ட் எந்த கம்பெனிலும் கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ரா எந்த கம்பெனிலும் கிடையாது. இன்ஸ்டன்ட் பிசினஸ் குளோசிங் எந்த கம்பெனிலும் கிடையாது. ரீசார்ஜ்க்கு ரீபர்ச்சேஸ் பிவி எந்த கம்பெனியும் குடுக்கல. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் Precard பத்தி சொல்லலாம். எந்த கம்பெனியும் இல்லாத நெறைய விஷயங்கள் வந்து Precardல புதுமையா குடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்ப இக்னோர் பண்ணாதீங்க. இன்னைக்கு இது கிடைச்சிருக்கா, நீங்க தள்ளி போய் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி இது கிடைச்சிருக்கு நம்ம சும்மா இருக்கலாம்னு நெனச்சா, நீங்க தான் வருமானத்த லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வேலைய தள்ளி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் தள்ளி போகும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப வாய்ப்ப யூஸ் பண்ணிக்கிடுங்க. நாளைக்கு மீட்டிங் கிடையாது. வெட்னஸ்டே அடுத்த மீட்டிங் இருக்கு. அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச். குட் நைட்.